ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. 10th இங்கிலீஷில் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். சின்ன ஒரு பிரச்சனை, அர்ஜென்ட் வீடியோ, ஒரு 2 நிமிஷம் தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது நிறைய மாணவர்கள் என்னுடைய கிளாஸ்லேயும் வந்து சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் சொன்னாங்க வெளியிலையும். என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் 46வது கேள்வி 47வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கேட்டிருந்தாங்க. 47வது காம்ப்ரிஹென்ஷன், போயம் காம்ப்ரிஹென்ஷன், ப்ரோஸ்க்கு, அதாவது ஒரு கொடுத்த காம்ப்ரிஹென்ஷன், ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ஏபின்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே ஆர்ன்னு போட்டு ஏ அல்லது பி. ஏ வந்து முலான், அந்த மாதிரி முலான், அதுக்கப்புறம் அந்த 288 இயர், அதுக்கப்புறம் இங்கே ஒரு காம்ப்ரிஹென்ஷன், ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன், இங்கே போயம் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருந்தாங்க. இப்போ இது அட்டன் பண்ணும்போது எப்படி அட்டன் பண்ணியிருப்பீங்க? உங்கள் பேப்பரில் 46வதுன்னு போட்டிருப்பீங்க. இன்னைக்கு ஏ எழுதணுன்னா ஏ எழுதணும், பி எழுதுனீங்கன்னா பி. இப்போ முலான் எழுதியிருந்தீங்கன்னா ஏன்னு போட்டு இங்கே முலான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். கரெக்டாக? நிறைய பேர் இந்த இதை போடலை. இப்போது நமக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின் நம்பரை கரெக்டாக எழுதுனா தான் வேல்யூவேட் பண்ணுவாங்க, இல்லைனா அடிச்சு விட்ருவாங்க. நிறைய விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க முன்னாடி பேசுகிறது. தெரியுமா உங்களுக்கு? படிவத்துக்கு நீங்கள் நிறைய பேர் எழுதாமல் வந்தீங்க. கொஸ்டின் நம்பர் போட்டுருவாங்களான்னு கேட்டால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிற போட்டுருவாங்கன்னு நான் சொன்னேன். அண்ட் தமிழ்லையுமே இந்த மிஸ்டேக் பண்ணிங்க. ஏபி கொஸ்டின்ஸ்க்கு வந்து இப்படி தான் பண்ணிங்க. இப்போ நீங்கள் இங்கிலீஷ்லேயும் பண்ணியிருக்கேன், மேக்ஸில் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. மேக்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. பட் அந்த கிராஃப் ஜாமெட்ரிக்கு அப்படி இருக்கும், அப்படி பண்ணிடாதீங்க. ஏபினா ஏபி கரெக்டாக போடுங்க. ஏ கொஸ்டின் எழுதுறீங்கன்னா ஏ கொஸ்டின் போடுங்க. 46ல் பி எழுதுறீங்கன்னா 46 பி நீங்கள் போடுங்க மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடில். 47வது ஏன்னா 47வது மார்ஜின் லெஃப்ட் சைடு போடுங்க. 47வது பின்னா மார்ஜின் லெஃப்ட் சைடு போடுங்க. இன்னுங்க நீங்கள் இப்போது இதுக்கு மார்க் போடுவாங்களான்னு கேட்டால், நீங்கள் கதை எழுதியிருக்கிற, முலான் ஸ்டோரி எழுதியிருப்ப, இல்லை இங்கே காம்ப்ரிஹென்ஷன் எழுதியிருப்பேன், கட்டாயமாக அவங்க மனசாட்சி உடையவங்க தான் பப்ளிக்கில் எப்பவுமே அவங்க மார்க் போட்டுருவாங்க. பயப்பட வேண்டாம். ஆனால் சென்டம் எடுத்தால், இப்போ நீ 100 எடுத்துட்ட, 99 எடுத்துட்ட, 95க்கு மேலெலாம் எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக கை வச்சுருவாங்க. ஏன்னா நீ அதிகமாக எடுத்துட்ட. ஒரு வேளை வேல்யூவேட் பண்ணுறவங்க பார்க்காம இருந்தால் 46வது கேள்வி தானே சொல்லிவிட்டு முன்னாடி போட்டுட்டாங்கன்னா ஓகே. வேல்யூவேட் பண்ணுறவங்க பார்த்தாங்க அப்படின்னா ஒரு வேளை சென்டம் எடுத்தால் மார்க் கம்மி பண்ணுவாங்க. சென்டம் வரலாது சார், நாங்களே ஒரு 80-90 தான் எடுப்போம்னா போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. இதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். நிறைய பேர் எங்கிட்ட குழந்தைங்க வந்து சொன்னாங்க, சார் பேசுங்க, எங்கள் ஸ்கூலில் பயந்துட்டு இருக்காங்க, நீங்கள் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி இது போடுங்க. இப்போவும் சொல்கிறேன், சயின்ஸு, சோஷியலு, மேக்ஸுக்கு எங்கெல்லாம் இப்போ ஜாமெட்ரி கிராஃபுக்கு மேக்ஸில் வரும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கொஸ்டினுக்கு ஏபி, கிராஃபுக்கும் ஜாமெட்ரிக்கு வரும். தயவு செய்து ஏபின்னா ஏபின்னு கரெக்டாக போடுங்க. இந்த மாதிரி இங்கே 47வது ஏ தான் நீ அட்டன் பண்ண 47 ஏன்னு அட்டன் பண்ணி போடு. நான் வெறும் 47ன்னு போடாத. வெறும் 46, 47 போட்டனால தான் இன்றைக்கி அந்த பிரச்சனை. ஸோ அதனால் இது பார்ப்பாங்களான்னு தெரியல. பட் 99.99% ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, மார்க் போட்டுருவாங்க. நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்கள, மார்க் போட்டுருவாங்க. பயப்படாதீங்க. நீங்கள் இதை போட்டு சிந்திக்காமல் ஃபஸ்ட்டு போய் மேக்ஸ் படிங்க. சரிங்களா? இதை சொல்லணும்னு நினச்சா சொன்னேன். மித்தபடி எல்லா கொஸ்டின் நம்பரும் கரெக்டாக எழுதுங்க. சாதா கொஸ்டின் நம்பர் தப்பாக இருந்தால் தப்பு தான். ஒருவேளை நீ சாதா கொஸ்டின் நம்பர் இப்போ 46வது கேள்வி 45வது கேள்விக்கு ஒரு பதில் எழுதுறீங்கன்னா 45வது கேள்விக்கு நீ கொஸ்டின் நம்பரே போடலை, இல்லை வந்து நீ கொஸ்டினே நம்பரே தப்பாக எழுதினா தப்பு தான், அதை அடிச்சு விட்ருவாங்க. மேபி இது ஏபி கொஸ்டின்ஸ்னால கொடுக்க வாய்ப்பு இருக்குது, அதுதான் சொன்னேன். சரிங்களா? அதனால் பேனிக் ஆகிக்க வேண்டாம். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் விட்டுட்டு மேக்ஸ் படிக்கிற வழி பாருங்கள். மேக்ஸுக்கு நாளைக்கு காலையில் வீடியோ வருது, பாருங்கள். தேங்க்யூ.